இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று அனைத்து குருக்களுடைய பாதுகாவலராய் இருக்கக்கூடிய புனித ஜான் மரிய வியானியுடைய திருவிழாவை நாம் இந்த நாளில் சிறப்பிக்கின்றோம். அத்தனை குருக்களுக்கும் என் இனிய திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான விதத்தில் நேயர்களே, உங்கள் பங்கில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்களுடைய பள்ளியில கல்லூரியில பணியாற்றக்கூடிய அத்தனை குருக்களுக்கும் இன்று நீங்கள் ஜெபிக்கவும் வாழ்த்து கூறவும் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். சிறப்பான விதத்தில் பங்கு தந்தையருடைய பாதுகாவலராக விளங்கக்கூடிய புனித ஜான் மரிய வியானியுடைய ஆசீர்வாதத்தை இன்று நாம் அபரிதமாக பெறுவோம். பிரியமானவர்களே, புனித ஜான் மரிய வியானி பிரான்ஸ் நாட்டில் 1786 மே மாதம் 8 மத்தேயு வியானி மேரி பேலூஸ் என்ற தம்பதியரின் 6வது குழந்தைகளில் 3வது குழந்தையாக பிறந்தவர். இவர் சிறுவனாய் இருந்தபோது பிரான்ஸ் நாட்டின் புரட்சி பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பிரெஞ்சு புரட்சியின் போது கத்தோலிக்க வழிபாட்டு முறைகள் அரசால் தடை செய்யப்பட்டிருந்தன. குருக்கள் ரகசியமாக திருப்பலி வைப்பதும் திருவரு சாதனங்களை நிறைவேற்றுவதுமாக இருந்தனர். பக்தியான குடும்பத்தைச் சேர்ந்த வியானி திருப்பலியில் பங்கேற்பதற்காக பல வேளைகளில் பல மைல் தூரம் நடந்து செல்வது உண்டு. பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக இவரது இளமை கால கல்வியில் தடை ஏற்பட்டது. பின்பு குருத்துவ பயிற்சியில் சேர்ந்து தனது 30வது வயதில், அதாவது 1715 குருவானார். படிப்பு காலத்தில் லத்தீன் மொழியில் தேர்வதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார். பாலி என்ற புனிதமான குருவானவரின் பெருமைமிக்க வழிகாட்டுதலால் கல்வியறிவில் தேர்ச்சி பெற்று குருவானார். ஆர்ஸ் நகர பங்கு தந்தையாக மாறிய பின்பு அவர் அந்நகரில் கொண்டு வந்த மாற்றங்கள் பல. பிரெஞ்சு புரட்சியின் போது கத்தோலிக்கம் தடை செய்யப்பட்டதால் மக்களின் ஆன்மீக வாழ்வில் மிகப்பெரிய தேக்க நிலை உருவாவதற்கு அது காரணமாயிற்று. குடிவெறியும் களியாட்டமும் எல்லா இடங்களிலும் தலை தோங்கின. இப்படிப்பட்ட எதிர்மறை தன்மைகளை ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வர மரிய வியானி ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய வழிநடத்தலை பெற பிரான்ஸ் நாட்டின் எல்லா இடங்களிலிருந்தும் மக்கள் அவரை தேடி வர ஆரம்பித்தனர். சுய கட்டுப்பாடு, ஒருத்தல் முயற்சிகள், ஜெபம் ஆகியவை இவரை புனித நிலைக்கு உயர்த்தின. மக்கள் எந்த அளவிற்கு இவரை தேடி வந்தார்கள் என்றால், இவரது மறைமாவட்ட ஆயர் குருக்களுக்கான ஆண்டு தியானத்தில் இவர் பங்கெடுக்க கூடாது என்று உத்தரவு போட்டிருந்தாராம். 1859 ஆண்டு தனது 73ஆம் வயதில் இறந்தார் வியானி. 1925 திருத்தந்தை 16ஆம் பத்திநாதரால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். முதலில் மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலர் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்ட இவர் 2009ஆம் ஆண்டு அனைத்து குருக்களின் பாதுகாவலராக திருத்தந்தை 16ஆம் பெனடிக்டால் அறிவிக்கப்பட்டார். வழக்கமாக புனித ஜான் மரிய வியானியை அறிவு குறைந்தவராகவும் கொடுக்கப்பட்ட அடிப்படை பாடங்களில் கூட முக்கியமாக லத்தீனில் தேர முடியாதவராக இருந்ததால் ஒரு முட்டாளாக கருதும் பழக்கம் அன்று இருந்தது, இன்று கூட இருக்கின்றது. அவரை சிறந்த அறிவாளியாக யாரும் கருதவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட பார்வை எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை இன்றைய உளவியல் எடுத்துக் கூறுகின்றது. படிப்பறிவு, கருத்துக்களை புரிந்து கொள்ளும் தன்மை, கோர்வையாக சிந்திக்கும் திறன், மனப்பாட சக்தி ஆகியவற்றை உள்ளடக்கியது. அம்பேத்கர், டாக்டர் ராதாகிருஷ்ணன்
மன்மோகன் சிங். இயந்திர அறிவு. எந்தவித புத்தக படிப்புமே இல்லாமல் இயந்திரங்களை நுண்ணறிவோடு கையாளும் தன்மை. தாமஸ் ஆல்வா எடிசன், ஜி.டி. நாயுடு. சமூக அறிவு. இயல்பிலேயே தலைமைத்துவத்தை பெற்றிருந்தது. உறவில் சிறந்தோங்குவது, மற்றவர்களது பிரச்சனைகளை எளிதில் புரிந்து கொள்வது ஆகியவற்றை உள்ளடக்கியது. அப்துல் கலாம், புனித அன்னை தெரசா. இயக்க அறிவு. விளையாட்டு, நடனம், நடிப்பு ஆகியவற்றில் சிறந்தோங்குவது. டெண்டுல்கர், மைக்கேல் ஜாக்சன், மைக்கேல் ஜோர்டன். அழகியல் அறிவு. அழகுணர்வு, இசை ஆகியவற்றில் நாட்டம் கொள்ளுதல். இளையராஜா, லதா மங்கேஷ்கர். கணக்கறிவு. கணக்கு, புதிர்கள் ஆகியவற்றில் ஆர்வம் காட்டுபவர்கள். உதாரணமாக ராமானுஜம். மொழி அறிவு. பல மொழிகளை எளிதில் கற்றுக்கொள்வது, பேச்சுத்திறன், எழுத்துத்திறன் ஆகியவற்றை கொண்டிருத்தல். தாகூர், புனித 2ஆம் ஜான் பால். அண்மை காலம் வரை படிப்பறிவு மற்றும் கணக்கறிவு ஆகியவை மட்டுமே புத்திசாலித்தனத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. படிப்பறிவு இருந்தால் அவர் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும், அது இல்லையே முட்டாளாகவும் வாழ்க்கை வாழ தகுதியற்றவராகவும் கருதப்பட்டார். அன்று வியானிக்கு குருமடத்தில் நேர்ந்தது அதுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளில் நாமும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒருபோதும் தரைக்குறைவாக நினைக்காமல், அவர்களை முட்டாளே, பைத்தியமே, லூசே என்று சொல்லாமல், அவளோடு உடனிருந்து அவருடைய படிப்பிலும் அவருடைய திறமையிலும் ஏதாவது ஒரு திறமை கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு. இதோ சாதாரண கிராமமாக இருந்த அந்த ஆர்ஸ் நகரத்தை எவ்வளோ பெரிய நகரமாக மாற்றினார். இரவு பகலாக வரக்கூடிய மக்களுடைய பாவ சங்கீர்த்தனத்தை கேட்கக்கூடிய ஒரு மாபெரும் புனிதராக ஜான் மரிய வியானி விளங்கினார். இதோ ஒரு விதத்தில் படிப்பில் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் அவருடைய விசுவாசம், நம்பிக்கை, அவருடைய அந்த விடா ஜெபம் அவரை உயர்த்தியது. அனைத்து குருக்களுடைய பாதுகாவலராக இருக்கின்றார் என்றால் இது அவருக்கு கிடைத்த, ஆண்டவர் கொடுத்த ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். பிரியமான சகோதர சோலே, இந்த அருமையான இனிமையான நாளில் ஜான் மரிய வியானியைப் போல நமக்கு தெரிந்த அறிந்த பங்குல மற்ற இடங்களை பணியாற்றக்கூடிய அத்தனை குருக்களும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், இறையலத்தில் ஊன்றி இருக்கணும், அவருடைய இறைப்பணி ஆற்றணும். அவர்கள் எல்லா திறமைகளையும் கொண்டவர்களாக, இதோ திறமைகளை விட மக்களை அனுசரித்து, மக்களோடு ஒன்றென கலந்து, மக்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய, மக்களுடைய அந்த வாசனையை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஆயனாக வாழ வேண்டும் என்பதற்காக இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்று அத்தனை குருக்களுடைய திருவிழா பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஜான் மரிய வியானியைப் போல இதோ எங்களுக்கு தெரிந்த குருக்களும் எங்களுடைய பங்கு தந்தையும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லா குணங்களையும் கொண்டவர்களாக நீண்ட ஆயுளோடு நல்ல உடலத்தோடு அவர் எடுக்கக்கூடிய பணித்தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் காரியங்களையும் மக்களுடைய ஒத்துழைப்போடு, மக்களுடைய அந்த ஆறுதலும், மக்களுடைய ஆலோசனையோடு இன்னும் அவரை இதோ இன்னும் அவர் ஆலயத்தை அல்ல திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய நல்ல ஆயனாக என்று வாழ கிருபை தரும்படி இதோ இந்த நாளில் நீண்ட ஆயுளையும் மற்றும் இறை அழைத்தலுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இறை அழைத்தல் இன்னும் பெருக வேண்டும். எங்கள் பங்குல அல்லது எங்கள் இதோ நாங்கள் பணியாற்றக்கூடிய பணித்தலங்களில் இன்னும் 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 அதிகமாக இறை அழைத்தலை ஊக்குவிக்கக்கூடிய வல்லமை பாக்கியத்தையும் மற்றும் இறை அழைத்தலுக்காக நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய பங்கு தந்தையை அல்லது உங்களுக்கு தெரிந்த குருக்களை வாழ்த்த மறக்க வேண்டாம்.